ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு லன்ச் மெனு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி ரசம் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட் லாஸ்ட் வந்து புளிப்பு சுவைக்காக லெமன் வந்து நான் சேர்த்துருப்பேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளியே வந்துட்டு நல்லா புளிப்பாக இருந்ததுனால நான் லெமன் எதுவும் ஆட் பண்ணலை. ஆஸ் யூஷுவல் நான் எப்போதும் தக்காளி ரசம் வைக்கிற மாதிரி வந்துட்டு நான் வந்து வச்சுட்டேன். நம்ம சேனலில் வந்துட்டு அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். புளி வந்து சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தக்காளி ரசம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அது வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தக்காளி ரசத்துக்கும் சரி, லெமன் ரசத்துக்கும் சரி, நார்மலாக நம்ம வைக்கிற பூண்டு ரசம், புளி ரசம் எதுக்காக இருந்தாலும் இந்த தேங்காய் துவையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காவை துருவி எடுத்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே கண்டிப்பாக சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து செய்கிறீங்களோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காவுக்கு ஒரு 8லேருந்து 9 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை வந்து சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை வந்து நம்ம சேர்க்குற தேங்காயை விட கம்மியாக வந்து சேர்க்கணும். தக்காளி ரசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொதிக்கலாம், அதை வந்து கொதிக்க விடுங்க, நல்லா கொதிக்க விடலாம். புளி ரசம் தான் கொதிக்க விடக்கூடாது. ரசம் வந்து அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. அட் த சேம் டைம் நம்ம துவையிலும் வந்து அரைக்க போகிறேன் நான். இப்போ பொட்டுக்கடலை வந்து பச்சை மிளகாய் வந்து இல்லை, நீங்கள் பச்சை மிளகாய் இல்லாட்டி வரமிளகாய் ரெண்டுமே வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டுமே துவையலுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு தோட்டத்தில் வந்து பச்சை மிளகாய் வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு 2 பச்சை மிளகாய் வந்து பறித்து கொடுத்தாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து தோட்டத்தில் நம்ம பறித்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாயை கூட்டியோ குறைச்சியோ வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாயில் காரம் வந்து அவ்வளோக்கா இருக்காது. நான் அது இல்லாமல் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறதுனால 2 மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதிகமாக கூட நீங்கள் மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்பவே காரம் கம்மியாக சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காரம் இல்லாத 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். 4 பேர்த்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் சொல்கிறேன். அது கூடவே அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு இல்லாட்டி இந்துப்பு 2ல் எது இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்துட்டு தூளுப்பு வந்து யூஸ் பண்ணுறதை விட கல்லுப்பு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு வந்துட்டு சொல்லுவேன். கல்லுப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக சேர்த்து குறப்பாக வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிடக்கூடாது, ரொம்பவும் வந்துட்டு அதுக்குன்னு அரைப்படாமல் இருக்கக்கூடாது. எங்களோட மிக்ஸி பார்த்திங்கன்னா உடனே அரைஞ்சிரும். நான் சும்மா ஒரு 2-3 சுற்று தான் விட்டேன். பல்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுங்க. 2-3 பல்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை வந்து சுற்ற விட்டிங்கன்னா போதும். அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 செகண்ட்லேயே வந்துட்டு எனக்கு அரைச்சிட்டு வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கே போதும். நீங்கள் வந்துட்டு மிக்ஸி வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரசத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இந்த துவையல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புதினா துவையல், மல்லி துவையல் இது எல்லாத்தையும் விட பார்த்திங்கன்னா தேங்காய் துவையல் வந்து பெஸ்ட்டு. முக்கியமாக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காய் துவையல் வந்து எப்படி கொடுத்தாலுமே வந்து சாப்பிடுவான். இது வந்து நம்ம காலையில் வந்து அரைச்சிக்கிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு அரைச்சோம்னா இது நம்ம வந்து இந்த தனியாக எடுத்து தண்ணி சேர்த்து சட்னியாகவும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மதியானத்துக்கு ரசம் வச்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த துவையல் வச்சு மதியானம் லஞ்சையும் வந்துட்டு சிம்பிளாக வந்து லஞ்ச் மெனுவையும் வந்து முடிச்சிடலாம். அவ்வளோதான் கைஸ், ரெசிபி வந்துட்டு நம்மளுக்கு இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய துவையல் ரெசிபி, சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இப்போ கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காய துவையல் ரெசிபி வந்து நான் வந்து அப்லோட் பண்ணினேன். அதுவுமே வந்துட்டுனா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சைடிஸே எதுவுமே தேவைப்படாது. அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான அந்த ரெசிபி வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்னமும் வந்துட்டு நம்ம துவையல் ரெசிபி அடுத்தடுத்து நான் போட தான் போகிறேன். அதுவும் மறக்காமல் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until take care and bye guys.